நீ நான் காதல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப அபியும், அனுவையும் பார்க்குற நம்ம கிருஷ்ணன் என்ன செய்றாரு, முரளி என்ன செய்றாரு அப்படின்னா, டக்குன்னு அங்க இருக்கிற கேக்குலயே விழுந்து தவறி விழுந்துட்டேன் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு, நான் போய் மூஞ்ச கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து எஸ்கேப் ஆயிடுறாப்ல. ஸோ இங்க அபியையும், அனுவையும் பார்க்குற நம்ம ஆகாஷோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, "நீங்க இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பாட்டி இருந்துகிட்டு, "நான் தான் இவங்களுக்கு ஆர்டர் குடுத்தேன். ஆன்லைன்ல இவங்களோட சாப்பாட்ட வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. அதனால நான் தான் குடுத்தேன்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்களால வேற எதுவும் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ நம்ம ஹீரோயின் போயிட்டு எல்லாருக்குமே கூல் ட்ரிங்க்ஸ் குடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சமையல்லாம் எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சும்மா இருப்பாங்களா? ஆகாஷோட அம்மா வேணும்னே போயிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட வம்பிழுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதே டைம்ல இங்க வந்து முரளி என்ன செய்றாரு அப்படின்னா, தன்னோட ஃப்ரெண்ட வந்து தன்னோட மனைவிக்கு வீட்டுக்காரரா, அதாவது கணவரா நடிக்க வச்சர்றாரு. அஞ்சலிக்கே தெரியாம. அங்க வந்து இவரு ஒரு ஃபோட்டோகிராஃபர் மாதிரி வந்து ஒரு செட்டப்ப உருவாக்கிடுறாரு. ஸோ, இப்ப அபியும் நம்ம அனுவும் பார்க்குறப்ப, இங்க முரளி ஃபோட்டோ எடுக்க வந்திருக்கிறாராட்டுக்கு, அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன கிரியேட் பண்ணிடுறாரு. ஸோ, இது எதுவுமே மத்தவங்க எதுக்குமே தெரியலையாட்டுக்கு. ஸோ, இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனு வந்திருக்கிறதுனால நம்ம ஆகாஷ் சும்மா இருப்பாரா? போயிட்டு அணுக்கிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இத முரளி பார்த்துடுறாப்ல, நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிடுச்சுர்றா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஆகாஷோட அப்பாவ கூப்பிட்டு எல்லாத்தையுமே சொல்லி வச்சர்றாரு. நேரா ஆகாஷோட அப்பா எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்க போயிடுறாரு. அங்க போனா நம்ம அணுவோட கைய புடிச்சுக்கிட்டு, இந்த ஆகாஷ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல இன்னி எபிசோட்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.